ஒட்டுமொத்த கட்சியும் வந்து விஜய் அவர்களை எதிர்த்துட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் எடுத்தாலும் பரவாயில்ல, நடுவில் சிங்கர்ஸ் இவங்கெல்லாம் கூட வராங்க. யார சொல்றேன்னு தெரியும். அண்ணே உடனே தானே சோரனை கேட்ட மாமன் பொண்ணே சோரனுக்கு வேணாண்டி. ஒரு 1000 பேர் இருந்தாலும் அவர் பேசுறத கேட்கிறோமோ இல்லையோ, நான் கேட்க வைக்கிற மாதிரி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவது ஆகிருந்தா இன்னைக்கு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. அது எந்த அளவுக்கு டெடிகேஷன்னா மற்றவங்க சேர்ந்து அவரே அவரை சிரிச்சுப்பார் சொல்லிட்டு தெய்வீக சிரிப்பியா நான் தான் சிரிச்சேன். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான்னா பைத்தியம். இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ இவர் எவ்வளவோ திட்டி இருக்காரு கலைஞர். இதெல்லாம் சொல்லி எப்படி வந்து ஒரு மனிதனை எதிர்ப்பதற்காக இதெல்லாம் விட்டு நாங்க ஒன்னா சேர்ந்து பொது வேட்பாளர் நிறுத்துவோன்றது எப்படி இது மக்கள் வானம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் கபடி கப்பால் ஒரு அப்பான்றதையும் தாண்டி ஒரு கட்சியோட முன்னாள் முதல்வர், ஒரு கட்சியோட தலைவர், உங்களை விட ஒரு பெட்டர் அரசியல்வாதி, ஒரு திமுகவுக்கு ஒரு மாபெரும் அந்தஸ்தை வாங்கி கொடுத்த ஒரு மனுஷனை எவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுமோ பேசினவன நீங்க பக்கத்துல உட்கார வச்சு கை கொடுக்கறதுக்கு என்னுடைய அன்பு தம்பி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள். அண்ணனை விட்டு பிரியவே மாட்டேன். அண்ணன் கூடவே தான் இருப்பேன். அண்ணன் பக்கத்திலே தான் இருப்பேன். அவர் எங்க போனாலும் அவர் கூடவே தான் போவேன், பின்னாடியே தான் போவேன். அண்ணனுக்கு எடுப்பா துடுப்பா இருப்பேன். இதே டிஎம்கே சீமான் சார சாக்கடைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எப்படிதான் சந்தனமா மாறிச்சு? ரோசம், சூடு, சொரணை, வெக்கம், இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கு. சோ அண்ணன் வந்துட்டு இதுக்கு மேல இப்பயே பாருங்களேன், கட்சியை எப்படி மேம்படுத்தணும் அதெல்லாம் இல்ல. ஏதாவது வாய் வைக்கணும், எதையாவது பேசணும். விஜய் 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 எனக்கு இவங்க பேசும் போதெல்லாம் அவன் காதல் பரத்தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட. அதை நம்பு போ. வணக்கம் ரெண்டு பேருக்கும். வணக்கம் வணக்கம். ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தா அவன் வீரன், 10 பேர் சேர்த்து ஒருத்தர் எடுத்தா அவன் தலைவன்ட்டு நம்முடைய சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒட்டுமொத்த கட்சியும் வந்து விஜய் அவர்களை எதிர்த்துட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் எடுத்தாலும் பரவாயில்ல, நடுவில் சிங்கர்ஸ் இவங்கெல்லாம் கூட வராங்க. யார சொல்றேன்னு தெரியும். அது நீங்களே அந்த பொண்ணான வயசுல எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு ஒரு பெரிய வருத்தம். தமிழ்நாட்டு மக்கள் தான் அவர் புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா இசையமைப்பாளர்கள் கூட புரிஞ்சிக்கல. ஒரு சிறந்த பாடகருக்கு வந்தான வாய்ப்பை வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க, அது மறுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு இசை இல்லாமையே நம்ம அண்ணனோட வாய்ஸ் வந்து இவ்வளவு பேரை ஈர்க்குதுன்னா, பின்னணி இசையோட அந்த குரலை கேட்கிறப்போ எவ்வளவு பேருக்கு ஒரு என்ன குரல் எஸ்பிபி அப்படியே கண்ணு முன்னாடி. எஸ்பிபி சார் என்ன மன்னிச்சிருங்க. ஆக்சுவலா அண்ணனுக்கு வந்துட்டு நம்ம புஷ்பவன குப்புசாமி மாதிரி ஒரு நாட்டுப்புற குரல் அருமையா இருக்கும். அண்ணன் வந்துட்டு தப்பான ஃபீல்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். முன்னாடியுமே தப்பான ஃபீல்டில் தான் இருந்தார், அதுலேருந்து தான் இங்கே வந்தார். இப்போ இங்கே வந்துட்டோம் அங்கே மாதிரி குறைஞ்சி சட்ட மாதிரி அதை தான் காட்டிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சிறந்த ஒரு இயக்குனரோ கதாசிரியரோ அரசியல்வாதியான்னு கேட்டிங்கன்னா அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. ஆனால் சிறந்த பாடகராக இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்ணை முடிச்சு சொல்கிறேன், அண்ணன் தான் சிறந்த பாடகர். அவரால் நம்ம சின்ன தம்பி பிரபு மாதிரி யாரை வேணாலும் தூங்க வைக்கலாம், அப்படிப்பட்ட குரல் அது. இப்போ யாருன்னு நம்ம சொல்லலை இன்னும். எனக்கு யாருன்னு தெரியும் இல்ல, மக்களுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? எனக்கு என்னன்னா ஆக்சுவலி அவர் என்ன விழாக்கு போயிருந்தாரு அதை மறந்துட்டாரு. எனக்கு அவர் எங்கேயுமே போற பேசுறதே இல்லையே, அவரா அப்படி பேசுவாரு. அது என்ன, அவர் எப்பவுமே போற இடத்துல அவரை பத்தி மட்டும் தான் பேசணும், அவரை பத்தி மட்டும் தான் எல்லாரும் யோசிக்கணும். அது என்ன ஃபங்க்ஷன், என்ன கண்டென்ட், என்ன சொல்லுவாங்களே, என்ன மேட்ச், இல்ல நீ இருந்தாலும் ரொம்ப தப்பா பேசுற. அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க வேண்டியிருக்கு. ஏன் ஒரு 1000 பேர் இருந்தாலும் அங்க வந்து அவர் பேசுறத கேட்கிறோமோ இல்லையோ, ஆனா கேட்க வைக்கிற மாதிரி ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவது ஆகிருந்தா இன்னைக்கு அப்படிங்கிற அளவுக்கு கண்டென்ட். எந்த அளவுக்கு டெடிகேஷன்னா மத்தவங்க சேர்ந்து அவரே அவரை சிரிச்சுப்பார் சொல்லிட்டு பாப்பாரு, நம்மளே சிரிச்சு பார்ப்போம். அதுலயே சிரிப்பு தான் இருக்கு. அந்த சிரிப்பு அப்பா தெய்வீக சிரிப்பியாகும்ன்ற மாதிரி. அதாவது சசிகுமார் சிரிப்புக்கு அப்புறம் நம்ம அண்ணன் சிரிப்பு தான் வந்து ஃபேமஸ், வேற லெவல். எனக்கு அதெல்லாம் விட போயிட்டு காமராஜரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி ஆரம்பித்து, எனக்கு காமராஜர் விழாவில் வந்துட்டு உண்மை சொல்லணும்னா ஒரு ஸ்கூல் கல்லூரி நிகழ்ச்சியில் போயிட்டு எங்கேருந்து ரோசாப்பூ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்தாங்களா ஒரு பாட்டு, இவங்களே எழுதி கொடுத்துருவானுங்க போல. எழுதி கொடுத்துட்டு இவங்களே பாட சொல்லி அங்கேயும் பாரு நல்லா கேமரா அங்கே மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்கும், இங்கே ஆப்போசிட்டில் இருக்காது. எப்போவுமே அண்ணனை மட்டும் தான் கவரேஜ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான். சீரியஸா? ஏன்னா அந்த பாட்டுக்கு நானுமே ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் அவரோட வாய்ஸ்ல. இப்போ அந்த பாட்டை கேட்கும் போது அண்ணன் வாய்ஸ் தான் வருது ஆட்டோமேட்டிக்கா. எனக்கு அந்த படமே மறந்துருச்சு, அண்ணன் முகம் தான் ஞாபகம். அப்படியே சரத்குமார் சார் ஆக்டிங், அண்ணன் வாய்ஸ் செம காம்போ. ஆமா
ஒருத்தர் 2 மணி கட்சி அடக்க வச்சவரு, இன்னொன்னு கட்சி என்ன பண்றதே தெரியாம வச்சிருக்காரு. நம்ம முஸ்தபா அவர் சொல்லியிருப்பாரு, ஒரு 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 பொருள் வந்து 15 வருஷமா அதே இடத்துல இருந்தா அதுக்கு பேர் வேற. அதை நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி ஒருத்தர் கட்சியை அடக வச்சவர், ஒருத்தர் கட்சியை போச்சவர், ரெண்டும் சமக்காம்பா நல்ல காம்போ இருக்குல்ல. அதே மாதிரி அண்ணன் இடைத்தேர்தலில் வேற நிக்க போறாராம், அதுவும் பொது வேட்பாளரா வந்து நிக்க போறாரு. அண்ணன் கதையில கேட்க ஒருத்தர் வந்து சொன்னா, நான் கூப்பிட்டு தம்பி நீ ஒரு 50 பேராச்சும் உள்ள போவீங்க. அது எங்க எனக்கு என்ன கோவம்னா, அவர் வந்து நீ யாரை வேணாலும் நீ நடந்து போய்கிட்டு இருந்தா ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இப்படி சொன்னாருன்னு கூட சொல்லலாம். அங்கேயுமே ஒரு இயக்குனர், அவர் எப்படிப்பட்ட இயக்குனர்னு தெரியும். அவரோட ஒரு துயரமான சம்பவத்தை வச்சு என்னமோ வேற பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு பெரியவர் கூப்பிட்டு 50 பேராது உள்ள போயிருக்கீங்க, அப்ப கூட 234 பேர் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். அவரு அப்பவுமே இவருக்குமே அந்த 50 தான் டார்கெட். 50 பேராது உள்ள போய் நீ இடைத்தது நீயாவது நீ உள்ள போயிடு. ஏன் அப்படியே சொல்லிட்டு மட்டும் இருக்கீங்களே, ஓட்டு போடுங்க. நான் என்ன நினைச்சேன்னா, அந்த வந்து சொன்ன தாத்தா வந்து எல்லாரோட கனவுலையாவது வந்து சொல்லியாவது அட்லீஸ்ட் நிஜத்துல நடக்காட்டாலும் பரவாயில்ல, கனவுலையாவது. ஒரு காமெடி இருக்கும். அதாவது வடிவேல் வந்து ஒருத்தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவருமே கனவு தான் காணுவான், என்னென்னமோ சொல்லுவான். அவனும் வந்து கேட்டுட்டு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லுவான். கடைசியில பிரிச்சு போயிடுவானுங்க. என்னன்னு கேட்டா, நீ சொன்னதுல என் மனசு குளிர்ந்துச்சு. அதே மாதிரி நீ சொல்ற கதையை நாங்க நம்புறோம்ல, நாங்க சொல்ற கதையை நீ நம்பு. அதோட தான் ஓட்டு கேட்டலாம் வீட்டு பக்கம் வரக்கூடாது. இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ இவரு எவ்வளவோ திட்டி இருக்காரு கலைஞர். பேனா சிலையை உடைப்பேன், அந்த வந்து அந்த பாட்டு சண்டாளன் பாட்டு இதெல்லாம் சொல்லி எப்படி வந்து ஒரு மனிதன் எதிர்ப்பதற்காக இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஒன்னா சேர்ந்து பொது வேட்பாளர் நிறுத்துவோன்றது எப்படி இதை மக்கள் ஒரு மனிதன் எதிர்ப்புன்றதையும் தாண்டி அவர் நிறைய இடத்துல பேட்டி கொடுக்கறத பாருங்க. அதாவது நான் இன்னைக்காவது எனக்கு ஒரு விஷயம் நல்லா நடந்துருமானா எவனாவது வந்து பறிச்சுட்டு போயிடறான் அப்படின்ற மாதிரி. அடுத்து லைன் அப்ல தனுஷ்ல வர இருக்காங்க. அவருக்கு இன்னுமே என்ன பயம் இருக்குன்னா, இவனே நான் எப்படி சமாளிக்க போறேன் வரீங்களாடா, என்னை புதைக்காம ஒரு ஆக்சுவலா எனக்கு தனுஷ் விஷயத்துல எனக்கு அது அப்புறம் பேசலாம். ஆக்சுவலா எனக்கு வந்து சீமானண்ணா மேல எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுன்னா, தொடர்ந்து 15 வருஷமா நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க. அந்த முயற்சி ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு டவுன் மாறும். அட்லீஸ்ட் அண்ணனாவது ஜெயிச்சு உள்ள போயிருக்கணும் போல. அதுக்கான முனைப்பு உங்ககிட்டயுமே இல்லை. ஏன்னா நீங்க இப்போ இங்கே பிரச்சாரம் பண்ண போற இடத்துல பாருங்களேன், நான் இதை செய்வேன், இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன், நான் என்னெல்லாம் வந்து என்னெல்லாம் மாறும், எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கும், பள்ளிக்கூடம், இதை பற்றிலாம் பேச மாட்டார். அவரோட ஒரே நோக்கம் இது வரைக்கும், அதாவது விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கட்சியை மாற்றி அசிங்கப்படுத்துவார், கேட்க முடியாத வார்த்தைகளால் கொச்சையாக பேசுவார். விஜய் வந்ததுக்கப்புறம் என்னன்னா, அவர் ரொம்ப எதிர்பார்த்தார். அதாவது எப்படின்னா, கண்டிப்பாக நம்ம கூட தான் வருவார் அப்படின்னு. அது வரலன்னு தெரிஞ்சோன்னா அது ஏற்றுக்க முடியல அவரால். ஏன்னா டெஃபினட்டாக நம்மளோட ஓட்டு அங்கே போயிடும், நம்மளுக்கு ஓட்டு போட்டவங்க பூரா அங்கே போயிடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்மளுக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ வாய்ப்பேசியும் இவன் ஜெயிச்சிட்டானா நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோன்றதையும் தாண்டி நம்மளை தான் மாற்ற அரசியல் நினச்சிட்டு இருந்தோம், அங்கே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இயக்கம். எல்லாத்தையும் உடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயால் செய்ய முடியுது, 15 வருஷமா நீ என்னடா செஞ்ச அப்படின்னு எதிர்கேள்வியும் வந்துடும். எல்லாமே தான் அவரை வந்து இந்த நிலைக்கு, அதாவது போகிற இடத்துலலாம் என்ன ஃபங்க்ஷன் என்ன இது எதுவாக இருந்தாலும் திமுகவை தாண்டி இவர் புலம்புறதுக்கான காரணமே. ஸோ அண்ணன் வந்துட்டு இதுக்கு மேலே இப்பயே பாருங்களேன், கட்சியை எப்படி மேம்படுத்தணும் அதெல்லாம் இல்லை, எங்கேயாவது வாய் வைக்கணும், எதையாவது பற்றி பேசணும், விஜய் விஜய் விஜய். எனக்கு இவங்க பேசும் போதெல்லாம் அவன் காதல் பரத் தான் ஞாபகத்துக்கு வருது. இல்லை ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னேன். ஆக்சுவலி ஒருத்தர் வந்து என்னை கேட்கும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன், சீமான் சார் வந்து எங்கே போனாலும் விஜயை பற்றியே பேசிட்டு இருக்காரு. எனக்கு என்ன இப்போ வரைக்கும் டவுட்னா, ஒரு வேளை ஓட்டு பூத்துலயும் போயிட்டு விஜய் 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 எனக்கு உதயநிதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, என் வீட்லயே நான் விட்டுட்டேன் அப்படின்னும் போது இவங்க விஜய் 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 அவங்களுக்கு எல்லாம் மனசு பதிவு போட்டாங்களோன்றவர் என்ன கூட இருக்கு எனக்கு. அவர் நிலைமை ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு குரூப் வந்து 2 நாளா ஆளே காணும், எப்போ வேணாலும் கதறிட்டே இருப்பாங்க, விஜய் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ட்டு 2 நாளா இதை இடம் தேடிட்டு இருக்காங்க. நான் பேனாக்கு என்ன தெரியல. எனக்கு என்ன புரியலன்னா, உங்கள் ஆட்சியிலேயே கடலுக்கு நடுவில் வைக்க போகிறோம், அதுக்கு நாங்கள் கோட்டை கட்ட போகிறோம், அது இதுன்னு பெரிய விஷயமா பேசிட்டு இருந்தீங்க. அந்த பேனாவை நீ வச்சு பார், நான் உடைச்சு பார்க்குறேன்னு சொன்னவங்க இன்னைக்கு உங்கள் கட்சியில் வந்து கை குலுக்கி பேசிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நெருக்கமாயிட்டீங்க. என்ன காரணம்? அதாவது அரசியல் நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்றத கோட்பாட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமும் இல்லை. அதாவது உங்கள் அப்பாவை எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ, உங்கள் அப்பான்றதையும் தாண்டி ஒரு கட்சியோட முன்னாள் முதல்வர், ஒரு கட்சியோட தலைவர், உங்களை விட ஒரு பெட்டர் அரசியல்வாதி, அப்படி ஒரு திமுகவுக்கு ஒரு மாபெரும் அந்தஸ்தை வாங்கி கொடுத்த ஒரு மனுஷனை எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ பேசினவனை நீங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கை கொடுக்கறதுக்கு உங்களால் வருதுன்னா அதுக்கு காரணம் ஒருத்தர். அதாவது அவரை எதிர்க்க உங்களுக்கு திராணி இல்லை, அதனால நீங்கள் செய்கிறீங்கன்னு. இப்போ எப்படி சீமானே வந்து திறப்போலா ஒருத்தர் போல அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அவர் உடைக்கிறேன்னு சொன்னவர் கையாலே கலைஞரை பற்றி கவிதைலாம் பாட்டு இதே மாதிரி பாடுவாங்க, கலைஞரையா கலைஞரைன்னு அவரை வச்சு பாடுவாங்க. எனக்கு என்ன ஒரு இது வந்ததுன்னா, ஆக்சுவலி வந்துட்டு சீமான் சார் வந்து உண்மையாக சொல்லணும்னா, கலைஞரெல்லாம் தாண்டி எனக்கு ஒரே ஒரு என்னன்னா, அவங்களோட கொள்கை தலைவரை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்போல்லாம் வந்துட்டு இது எப்படின்னா சாக்கடை மாதிரி தெரிஞ்ச ஒருத்தர், எனக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்களே,
இதே டிஎம்கே சீமான் சார சாக்கடைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எப்படிதான் சந்தனமா மாறுச்சு? அதுக்கான விளக்கமே தெரியாது. அதுதான் அரசியல், மாபெரும் அரசியல். இவ்வளவு நாள் இவங்க பண்ண இதுதான் வந்து இவங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்கு. நாங்க ஒரு பேட்டர்னை போட்டு இத்தனை வருஷமா ஏமாத்தி மக்களை நம்ப வச்சு இளைஞர்களை ஏமாத்தி இவ்வளவு அரசியல் பண்ணா ஒருத்தர் நேக்கா உள்ள வந்து எல்லாத்தையும் உடச்சு சிவாஜி கிருஷ்ணன் இவர் வருவாரா 2024 நிப்பாரா எலிவேஷன் யாரை கொடுக்குவாரா? சிவாஜி அவர் சொன்னது நடந்துச்சு பாருங்க. அப்படியே வந்தாரு, நின்னாரு, ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் பாருங்க அவர் பதவி ஏற்றதுல இருந்து இது வரைக்கும் அந்த ஆளை காணவே எங்கன்னு எனக்கு நிறைய பேரை காணும். டிஎம்கேல அவன் இன்னும் ரியாலிட்டிக்கே வரல, கனவு உலகத்துல ஏத்துக்கவே முடியாது தெளிவா. ஃபர்ஸ்ட் திங் விஜயை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ பேர் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னா அடிப்படையாக அவர் ஃபர்ஸ்ட் திங் அவர் ஒரு சினிமாக்காரர் ஒன்று. ரெண்டாவது விஜயை இந்த மீடியாவாக இருக்கிற ஆட்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி எல்லாருமே விஜயை வந்துட்டு அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு முன்னாடி சொன்னதும் சரி ஜெயிச்சதுக்கப்புறமே இன்னும் நம்ப முடியாமல் இருக்கிறதுக்கான காரணமே என்னன்னா அடிப்படையாக அவர் அடிமட்டத்துலேருந்து ஒரு சினிமா இயக்குனரோட பயனாகவே இருந்தாலும் அவர் சாதாரணமாலாம் அந்த இடத்துக்கு வரல. நிறைய விமர்சனங்கள், நிறைய விஷயங்கள். அதுலேயும் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளால தான் அவன் உயர்ந்து அந்த இடத்துக்கு போனால், நம்மளால் வளர்க்கப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு நம்மளே ஆள்றதா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி, அந்த ஈகோ. அது இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப தெளிவாக தமிழில் சொல்லணும்னா ஜாதி புத்தி, அந்த பண்ணையார்த்தனம், இதெல்லாம் தான். இன்னும் சொல்லப்போனால் சாட்டை முருகனோட அந்த பேட்டியிலலாம் பாருங்கன்னா ராஜ்மோகன் வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுவான். அதாவது இவன்லாம் அமைச்சரா, இவன்லாம் அந்த காரில் போகிறானா, இவன்லாம் அந்த இதுக்கு தலைவரான், லயலமணியும் ராஜ்மோகனையும் தான் ரொம்ப தரக்குறைவாக பேசுவான். அதுக்கு காரணம் அந்த ஜாதி புத்தி. இவனுங்க எதெல்லாம் மாற்றம்னு இவனுங்க வாய் வார்த்தையாக சொன்னாங்களோ அதை தான் நிகழ்த்திட்டு இருக்கு. அது வந்து இவனுக்கு வைத்தறிச்சலா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் இதை வச்சு தானே நாங்கள் அரசியல் இப்போ நீ உடச்சுன்னா நான் எங்கடா போகிறது அப்படின்றது தான். அவங்களுக்கு ரெண்டாவது ஒரு பயம் என்னன்னா, சப்போஸ் ஏதோ ஒரு இதில் ஏதோ ஒன்று பண்ணணும். இவ்வளோ நாள் வந்துட்டு எல்லாத்தையும் ஏமாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ 3 லட்சம் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, கேள்வி கேளுங்கிறாங்க. இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னா என்னால் காசு கொடுக்காம ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியுங்கிற மென்டாலிட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. சப்போஸ் திருப்பி நம்ம உள்ள போனதுக்கப்புறம் நம்மகிட்டே தர முடியாது. அதுக்கு முதல்ல கட்சி இருக்குமான்றது ஒன்று. எனக்கு என்ன இது ஒரு புது தமிழ்நாடா இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பி திமுக அதிமுக நாம் நேற்று எடப்பாடி சொல்லியிருந்தாரு நாங்க வந்து பேசவே இல்லை. ஐயா குமார் நீ எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னமும் அதாவது இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா நாங்க கொடுக்குற அறிக்கையை தான் மக்கள் நம்புவாங்க. கிடையாது, மக்கள்லாம் நம்பி அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. இவ்வளவு நாளா மக்கள் முட்டாளா நீங்க வச்சுட்டே இருந்தீங்க, எல்லாம் தெளிவாயிடுச்சு. உங்க கூட்டணி கட்சியில இருந்தவங்க உங்க ஆட்களே வந்து பேசினாங்க எங்களுக்கு பிடிக்கலன்னு உங்க கட்சி சார்ந்த முன்னாள் அமைச்சரே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. உங்க கட்சியில இருந்து வெளியில வந்தவங்க சொல்லிட்டாங்க. அதாவது இந்த முட்டு கொடுக்குறோம்ல அப்படின்னா நாளைக்கு ஸ்டாலினோ இல்ல எடப்பாடி வந்து கூட நாங்க தான் பேசணும்னு சொன்ன தலைவா அவனுக்கு கொண்டு தேடி அமைதியா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இருக்கிற கூட்டத்தை நீங்க என்ன பேசல தலைவா அவனுக்கு என்ன தெரியும்? நாங்க பேசவே இல்லை. அதாவது அவங்க கிட்ட நீங்க அதாவது ஒருத்தர் கூட சொல்லியிருப்பாரு, அதாவது திமுக ஊழல் பண்ணுச்சு அப்படின்னா நாங்க பண்ணல அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. இத்தனை வருஷமா அது மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரே கோட்பாடு. ஆனா இன்னைக்கு வந்து அதுக்கான வேலைகளும் செஞ்சு அவங்க ஊழல் செஞ்சதுக்கான ஆதாரத்தையும் திரட்டி அவங்க மேலே வழக்கு போடுறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் வந்து டிஎம்கே சொல்றாரு நாங்க வழக்கு தான் போடுவோம், கைதெல்லாம் பண்ண மாட்டோம். நீங்க என்ன கைது பண்றீங்க? தெரியாம இருக்கு, வழக்கு மட்டும் தான் போட நம்பி. அது இவங்க 2 பேருக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நாங்க வழக்கு போடுவோம், நாங்க விசாரணை பண்ணுவோம், கேஸ் ஃபைல் எல்லாம் கூட வந்துடும். இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாமா அதை தூக்கி இறக்கி போட்டு நீ பலாச்சா வாழ்ந்தா அப்படின்னு போயிடுவானுங்க. இதே தான் எனக்கு 2 பேரும் மாற்றி பண்ணாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறமே வந்து கொடநாடு வழக்கு விசாரணை முடிஞ்சது, வேலுமணி வீட்டில் ரெய்டு போச்சு, விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு போச்சு, என்ன பண்ணாங்க? எடப்பாடி வீட்லையுமே அவனுக்கு பண்ணாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றும் பண்ணல. மக்கள் கண் தொலைப்பு, மக்கள் மேல எனக்கு நீங்க சொல்ல படிக்காத பத்தி இது வரைக்கும் உங்க 2 பேரும் கெட்ட பண்ண ஓட்டு பண்ணல, அதேதான் அவனுக்கு ஓட்டுற மாதிரி அவன் வந்தாலே இதான் பண்ண போறான், நான் வந்தாலே இதான். அதுதான் இப்ப இவனுக்கு என்ன நினைச்சானுங்க, மிஞ்சி போனா ஏடிஎம்கே ஜெயிக்கும், பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வர வேண்டிய பொட்டி வந்துடும். ஏடிஎம்கே என்ன நினைச்சிருப்பான், எப்படி நம்ம ஜெயிக்க மாட்டோம், டிஎம்கே தான் ஜெயிக்க, நம்மளுக்கான பொட்டி வந்துடும். ஆனா கடைசியில முதல் படத்துல வந்து ஒரு கடைசியில வருமே எல்லாம் சேர்ந்து படத்துல நிற்கும் போது பின்னாடி ஆப் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து துவக்கிட்டு போயிட்டாரு. அது எதிர்பார்க்கல. அதுதான் வந்து இவங்களோட ஒட்டுமொத்த இந்த குழம்பலுக்கும் காரணம் வந்து ஓப்பனா சொல்லணும்னா இது எல்லாத்துக்கும் முழு காரணம். அதாவது எப்படின்னா சொல்லுவாங்களே, ஸ்டாலின் சார் போராடம்லாம் சொல்லுவாரு, ஒப்பாரி ஒப்பாரி வைப்பார்ல, 3 மாசத்தில் ஆட்சி கவுளும், 6 மாசத்தில் ஆட்சி கவுளும். திருப்பி எனக்கு என்ன 3 நாள் நாங்க நினைச்சோம்னா உங்க 4 காலுமே எங்க இருக்கு, எங்க கையில இருக்கு. அந்த 4 காலுமே அதுவே காரி துப்பிச்சு. இல்ல நாங்க உங்க கையிலே இல்லன்னு. இப்ப தலைவர் இங்க இல்ல, தலைவர் எங்க போனாருன்னு தெரியல. லண்டன்ல வந்து அங்க இருந்து வந்து தொலைக்காட்சி வாயிலா எங்க எம்பி கிட்ட எல்லாம் பேசினாங்களா.
அதாவது முடியல அவராலேயே வந்து எல்லா கல்யாண வீட்லயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா தடை போட்டாங்களாம், இனிமேல் தலைவர் வந்தா நான் கல்யாணமே பண்ண போறது இல்லைன்னு. அதனால இங்க இருந்தா இவர் விட மாட்டாங்க, நான் போய் ஒப்பாரி எப்பன்னு கிளம்பிடுவாருன்னு லண்டனுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. பாவம் அங்க யார் மாட்டாங்கன்னு தெரியல. கல்யாணம் நடக்காது, நடந்தாலும் கூப்பிட மாட்டாங்க. துபாய் போனது யாரு? அது அவங்க சின்ன பையன் போயிட்டு இளவரசர் போயிட்டு வந்தாரு. ஆமா, அவரோட பட்டமளிப்பு விழாக்கு வந்து படம் இப்பதான் வந்து சினிமா துறையில வந்து அவர் நடிக்கிறதுக்கான கிளாஸே முடிச்சிருக்காரு. அதுக்குள்ள மாபெரும் 3 படங்களை தயாரிச்சு வெளியிட்டார். ஏன்னா சினிமா நாலேஜ் அவர் வந்துருச்சு. கேட்டா எனக்கு என்ன சொல்லுவானுங்க, 10,000 ரூபாய் தான் எங்க தலைவர்கிட்டே இருந்தது அப்படின்னுவானுங்க. அந்த ஆக்சுவலா திமுகவில் சேர்மனா இருந்தவனே 50 பவுன் 500 பவுன் நகையை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறான். ஆனா அவங்க தலைவர் பாருங்க வெறும் 10,000 வச்சுக்காரு பாருங்க. எவ்வளவு அவர் காமராஜர் வாழ்ந்து இருக்காருங்க. அவரு காமராஜர் பேர் எதை வேணாலும் பேசுங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க. காமராஜருக்கும் யாரோட கம்பேர் பண்ற? காமராஜர் மேல இருந்து சொல்றாரு, டோன்ட் மேக் மீ கட் டவுன் பாக்க. ஆக்சுவலா காமராஜரோட கம்பேர் பண்ணாதுங்க. ஃபன்னா இருந்தா கூட என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. நல்ல தலைவரா, மக்களுக்கு நல்லவர். அந்த காமராஜர் மேலே 1000 எனக்குமே கருத்து இருக்கு. அவர் கட்சிக்கு உண்மையாக இருந்தார், மக்களுக்கு உண்மையாக இல்லை ஏதோ ஒரு கட்டத்தில். அதனால தான் அவர் தோல்வியை சந்திச்சார். அதெல்லாம் கூட அவர் தோல்வியை கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் இவனுங்களே அது வந்து காமராஜரே தோக்கடிச்ச தமிழ்நாடு தான். இவனுங்களை ஸ்டாலினை தோக்கடிக்க மாட்டாங்களா, பைத்தியக்காரங்களா, உங்களால் தானே அவர் தோத்தாரு. அதுவே தெரியாமல் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாருங்க. இப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இன்னுமே வந்து அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கோன்னா, ஒரு 10,000 ரூபா தான் கையில் வச்சிருக்கிற மனுஷனால எப்படி 22 நாள் லண்டனில் இருக்க முடியுன்ற கேள்வி யாரும் கேட்கலையே. அவர் எப்படி அவரோட வெக்கேஷன் அவர் என்ஜாய் பண்ணுறாரு, அதை மட்டும் காசு. அதை தான் சொல்கிறேன். இப்போ அடிப்படையாக நம்ம சீரியஸாக அதை யோசிச்சிருந்தோம்னா, அவனுக்கு இத்தனை வருஷம் நம்ம தலையில் இன்னுமே நம்ம வந்து இப்போ எனக்கு என்ன வருத்தம்னா, என்சிடிஎம்கேன்றானுங்க, நாங்கள் வந்து இளைஞர்கள்லாம் அவங்க பக்கம் இருக்கும்ன்றானுங்க. எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததே டிஎம்கே. அதாவது நீங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா, ஒருத்தன் இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டானா வாழ்நாள் முழுக்க அவருக்கு நன்றியோட இருக்கும். எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ அது பண்ணாரு. இப்பயுமே நீங்க கேளுங்க, திமுக என்ன பண்ணுச்சுன்னா 2007 கலைஞர் என்ன பண்ணாரு தெரியுமா, டேய் மூடிட்டு 2020 என்ன பண்ணாரு, பண்ணலையா, பண்ணாதானே. யாருமே நீங்க கேளுங்க, திமுகவின் வரலாறு என்ன தெரியுமா, செய்ய எனக்கு தெரியாதுதான். அதை விடு. 2021 அதை பத்தி பேசாது. திமுக தெரியுமா, டைட்டில் பவர் கொண்டு வந்துச்சு, இந்த ஃப்ளைஓவரை கட்டுச்சு. அதுக்குதான் 6 டேர்ம் கொடுத்துட்டோம்ல. இன்னும் வருஷம்ல எங்களுக்கு பத்தலைங்க. இப்பதான் இன்பநிதியே வந்து படிப்பு முடிச்சிருக்காரு. இன்னும் நாங்க 3 ஜெனரேஷன் கேட்க வேணாமா அப்படின்ற ஒரு நமச்சல் இருக்கும்ல. அதுதான் இவங்களோட பெரிய காட்டமே. என்னன்னா, நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தோம், இப்ப பாதிலே போறாங்க மாதிரி அவனுங்களுக்கு படிச்சு அமைச்சிட்டாங்க. மோரோவர் இவங்க ஒரு செயல் திட்டம் போட்டாங்க, இது வரைக்கும் நடக்காது. ஆக்சுவலா லயலாமணி வந்து கட்சி ஆரம்பிச்ச புத்தர் சொல்லியிருப்பாரு, நீங்க வேணா பாருங்க, இவரை எதிர்க்கிறதுக்காக அன்னைக்கு கிக்கி பிக்கி பண்ணவன்லாம் நானும் ஒரு பைத்தியக்காரன் தான். ஆனா உண்மையிலேயே இவனுக்கு வந்து அதுக்குமே தயாராயிட்டாங்க. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் விஜய் வந்து வந்துடக்கூடாதுன்னு. அது வந்து அதான் எப்படின்னா சொன்னா, கர்மா வந்து அவங்க வேலையை செய்யுது, அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடக்குது. நடந்தாலும் கடைசியா விஜய் சொல்ற மாதிரி நியாயம் தான் ஜெயிக்கும், தர்மம் தான் ஜெயிக்கும். 5 வருஷம் கண்டிப்பா இந்த ஆட்சி நடக்கும். 5 வருஷம் அடுத்து இப்ப நம்ம ரியாலிட்டி இல்ல, நம்ம பிராக்டிகலாவே இப்போ 2031 அண்ணன் கட்சி மாற்றம் இருந்தா அவர் தப்பு செஞ்சாருன்னா அதுக்கேற்ற மாதிரியான பிரதிபலிப்பு இருக்கும். எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த விஜய் அப்படின்ற ஒரு இதை தாண்டி மக்கள் காசு வாங்காம நிறைய இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. காசு வாங்கி இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த பண அரசியல் வேலை செய்யாது. மக்களுமே வந்துட்டு நீ தப்பு செஞ்சனா உன்னை தூக்கி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திப்போம். ஒரு புரட்சி தான் அது. அண்ணனுக்கு ஒன்று அண்ணனே அடிப்போம், அண்ணனுக்கு அடிப்போம். அது ஆப்வியஸ்லி தான். படங்கள்லேயே அடிப்பானுங்க. பீஸ்ட் படத்தப்ப பீஸ்ட் அவரே அடிச்சவனுங்க, வாரிசு படத்தில் அவரே அடிச்சவனுங்க. ஸோ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ ஜனநாயகம் படத்திலே ஏதாவது ஃபால்ட் இருந்தால் அதையும் கொண்டு வந்து கோடு வச்சு அடிப்பானுங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம தமிழ்நாட்டு மக்களாக நம்பலாம். அந்த ஒரு புரிதல் வந்து